ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். மக்கா இன்னைக்கு ரைடு நீ லாக் ஆயிட்டுனா ஃபுல் டீச்சர் நீ தான்ல வாழ இனிமேல் உள்ள நிக்க வெளியே போறேன்னு பாரு. இவனுக்கு வாய் மட்டும்தான், செயல ஒண்ணுமே கிடையாது. சும்மா வளவலன்னு பேசிருக்காங்க. உள்ளவா பாத்துறான் அவனை. தண்ணிய குடி. பாரு, பிராக்டிஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. இப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா யூனிவர்சிட்டி மேட்ச் அடிச்சிடலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் 3 வருஷம் படிக்கிறது வந்து பிடி சார் மாதிரி, கூட அடுத்த 2 வருஷம் படிக்கிறது வந்து எம்பிஎட். ஆமா, மேட்ச் இருக்கு, எல்லாரும் வரட்டு வந்தா போனோம் அப்படின்னு கவியன் சொன்னா வேணாம். வாமக்கா வா. நல்லா இருக்கு. வா, ஆளே பார்க்க முடியல. வா உட்காருங்க. இந்த கப்பை மட்டும் எங்க வீட்டுக்கு நான் கொண்டு போனேன்னு வச்சுக்கேன், இந்த வாரம் ஃபுல்லா எங்க அம்மா எனக்கு சிக்கன் தான் வச்சு கொடுக்கும். உங்க வீட்டுல சிக்கனா? உங்க வீட்டுல உனக்கு முதல்ல முட்டையாவது வச்சு தரட்டு. காலேஜ் முடிய இன்னும் 2 மாசம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயம் நோக்கி போறோம். வாழ்க்கை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. நீங்க என்னன்னா சிரிச்சு விளாண்டு பேசிட்டு இருக்கீங்க. மக்கா நீங்க பாரு மக்கா, நீ பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆபீசரே ஆனாலும், நீலாம் பெரிய பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும், என்னதான் என் குடும்ப கஷ்டத்துக்காண்டி நான் வேலைக்கு போனாலும், நம்ம இந்த விளையாட்டை மட்டும் நம்ம என்னைக்குமே விட்டுறக்கூடாது. விட்டுறவே கூடாது. எப்பா சாப்பிட்டு போங்க. இருமா, டைம் ஆயிடுச்சு, நான் இப்ப வந்து சாப்பிடுறேன். அண்ணே அண்ணே, அண்ணே வேலை நாளைக்கு வாப்பா. நேரத்துக்கு தானே சொன்னீங்க. இங்க வேலை இல்லப்பா, வேற இடத்த பாருப்பா. சரிண்ணே. May I come in, sir? Yes, come in. உங்க பயோ டீடைல் சொல்லுங்க. Sir, my name is Praveen Koilraj, sir. And Praveen, first learn the English. Next come to interview. Yeah. sir, please, sir. Sir, please, sir. No. Get out. ஏதாச்சும் வேலை ஏதாச்சும் இருக்குமாண்ணே? இல்லப்பா, எங்களுக்கே வேலை இல்லாம தான் நான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஏதாச்சும் பாருங்கண்ணே, ஒரு வேலையும் இல்லையா? இல்லப்பா, நானே இங்க பாருங்க, வேலை இல்லாம தான்
இந்த மாதிரி வேலைக்கு நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதுல ஒரு கடை இருக்கு, இதுல கேட்டு பார்ப்போம். அண்ணே ஏதாச்சும் ஒரு வேலை இருக்குமாண்ணே? இல்ல தம்பிக்கு வேலை எதுவுமே இல்லையாப்பா. சின்ன வேலை இருக்குதா? எந்த வேலையுமே இப்போதைக்கு இல்ல. ஆமா சரி, நான் வந்தா கால் பண்ணி வந்தா கால் பண்றேன்னா. சரி சரி சரி. இந்த வாரம் மேட்ச் வேறு இருக்குது. 8 மணி போகணும், எல்லாம் ரெடி பண்ணணும் பசங்களை. ஈவினிங் கிரவுண்டுக்கு போய் மேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கூட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஜெயிச்சாகும். ஹலோ சொல்லுமாக்கா. மக்கா ரிசல்ட் வந்துட்டா? இருமக்கா கொஞ்சம் இருமக்கா, பார்த்து சொல்கிறேன். சரிம்மாக்கா. இந்த டைமும் ஐயோ நான் கஷ்டப்பட்டு படிச்சுட்டே இருக்கிறது. மக்கா வேலை வேற கிடைக்கல, எப்படிதான் பண்ண போறேன் என்னன்னு தெரியல. அண்ணே 2 டீ போட்டுருங்க குடிக்க. ஆமா என்னடா நீங்களா இங்க இருக்கீங்களா? இன்னும் 2 டீ, மொத்தம் 4 டீ. என்னண்ணே என்ன எதுவுமே கேட்க மாட்டாங்க, நான் எதுக்குமே ஆம்டே நினைச்சிட்டு இருக்காங்க. விடுறா மச்சான். சரி வாங்கடா டேய், நமக்கு கிரவுண்டுக்கு போலாம். புலி இங்க வாப்பா. என்னமாக்கா? என்னப்பா ரொம்ப நாளா ஒரு மாதிரி திரிஞ்சு அலையுத. இங்க வாப்பா. இல்ல அக்கா வேண்டாமாக்கா. வந்து உட்காரப்பா. சரிம்மாக்கா, சொல்லுமாக்கா. என்ன பிரச்சனை, என்னாச்சு? ரொம்ப மன உளைச்சல அடைஞ்சிட்டு இருக்க. இல்லம்மாக்கா, வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை, மனசே உடஞ்சி போச்சுமாக்கா. என்னம்மாக்கா வேலைலாம் கிடைக்குமாக்கா? இதை குடிமாக்கா, இப்ப நம்ம ஜாலியா மக்கா. வேண்டாமாக்கா. குடிமாக்கா. புள்ளிங்க வா, நீ போ, நான் வரல. நீ பண்றது ஒண்ணும் சரியில்லை. நீங்க எல்லாரும் எனக்கு அட்வைஸ் தான் பண்றீங்க, உங்களால எனக்கு ஒரு வேலை கூட வாங்கி தர முடியல. நீங்க போங்கடா, எனக்கு வரலடா. என்ன புலி இங்க இருக்கு? என்னடா பிரச்சனை? இங்கேயும் வந்துட்டான்ல. நீங்க வாப்பா ஃபர்ஸ்ட். என்னடா இங்கே வந்துட்டு சும்மா இருக்க முடியல? நீங்க என்னடா பிரச்சனை? இதான் என் டீம். டீ கடையில் டீ குடிச்சதெல்லாம் டீம் ஆயிருமா? அதுக்கு உனக்கு இங்கே வீடா கட்டி இருந்திருக்காங்க. வாழ போவோம். நான் வரல, நீங்க போங்க. வாழை ஒண்ணு இந்த நிலைமை இல்ல. என்ன பண்ண சொல்றா? வீட்டுல நிம்மதி இல்ல, வேலையும் இல்ல. நான் இதான் எனக்கு தீர்வு. வேற என்ன பண்ண சொல்றா? போங்கடா. நினைச்சுவா உதறி போட்டு வருவா. அதே மாதிரி தான் இதையும் உதறி போட்டு வாழ போவோம். தப்பு பண்றது பெருசு, தப்பு பண்றது திருந்தாதான் பெருசு. இங்க பாருங்க முக, நம்ம அந்த டைம் வந்து விளையாடுறது சாரி மக்கா, என்ன மன்னிச்சிருங்க. சாரி கேட்கற அளவுக்குலாம் நீ ரொம்ப தூரம் போகல. ஒன்றும் போகலாம் போ. சரி புலி, பழைய எப்படி இருக்கணும் நம்ம நான் என்ன? சரி நம்ம புலி எங்கப்பா போற? கண்டிக்காம போற? பா ஒரு கட்டிங் போட்டுடலாம். என்னால இனிமேல் கூட விளையாட்டியாங்கப்பா, எனக்குன்னு வேற டீம் இருக்கு, நான் போயிட்டு வரேன். திரும்ப வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல, நீ என்ன வர வச்சுட்ட. நான் இனிமேல் ஒன்று விடவே மாட்டேன். யாருப்பா இது கிரவுண்ட்ல புதுசா இருக்கு? இது நம்ம புலிப்பாண்டியா? இது புலி தானே? பரவாயில்லையப்பா, ஏதோ கிரவுண்டுக்கு வந்திருக்கான். பரவாயில்ல, ஆச்சரியமா தான் இருக்கு. வா புலி,
வாமாக்கா வா வா வாமாக்கா ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாக்கா ஒரு கேம் போடுறோமா? ஆமா எல்லாரும் வந்தாச்சு. ஆமா சச்சின் மட்டும் எங்கம்மாக்கா தெரியல, ஆளை காணோம். நம்மளாம் வந்தாச்சு, அவனும் ஆளை காணோம். அவன் மட்டும் தான் எங்க போனா? கால் பண்ணீங்களா அவனுக்கு? தெரியல, வருவான் பாப்போம், வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுமா? சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு மேட்ச் போடுமா? போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆடி பார்ப்போம். புலி என்ன சொல்ற? ஜெயிச்சிட்டேன். டேய் மச்சான், சச்சின் என்னாச்சுடா இப்படி இருக்க? என்ன செய்யுது மக்கா உனக்கு? தண்ணி வேணுமா மக்கா? மக்கா என்னாச்சுடா? சச்சின் என்னாச்சு சொல்லு. டேய் மச்சி, சச்சின் ஜெயிச்சிட்டான்டா. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல மச்சான், நீ ஜெயிப்பான்னு எனக்கு தெரியும். ஆமா மச்சி, இது உன்னுடைய வெற்றி மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோடைய வெற்றியும். எங்க மக்கா போற ஒரு சார் மக்கா? ஹலோ சார். சார் வணக்கம் சார், நாங்கள் பிக்சல் கிராஃபிக்ஸ்னு பேசுகிறோம். பிரவீன் கோயில் ராஜா சார். நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க, நாளைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஏய் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டாரா? சூப்பர் மக்கா. ஆமா மக்கா, நானும் அப்பா கூட இருந்து இவ்வளவு நாள் தொழில் கத்துக்கிட்டாச்சு. இனி நானும் தனியா போய் தொழில் பண்ணி வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறேன் மக்கா. நானும் பழசெல்லாம் மறந்து அந்த டீம் எல்லாம் விட்டுட்டு நம்ம கபடிக்கே வந்துட்டேன் மக்கா. சரி ஓகே மக்கா, எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். நல்லா வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மைதானம் இருக்கும். அது பள்ளியா இருக்கலாம், விளையாட்டா இருக்கலாம், இல்ல நண்பர்களா இருக்கலாம். ஆனா அங்கே கற்ற ஒழுக்கம், முயற்சி, நட்பு, தோல்வியை தாங்குற தைரியம் ஒரு நாள் உன்னை நீ நினைச்ச இடத்துக்கு கொண்டு போகும். விளையாட்டை விட்டுறாதீங்க, விளையாட்டு உங்களை ஒரு நாள் விடாது.